வணக்கம். வாழ்க்கையே ஒரு பயணம் தானே. இந்த யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பே நம்ம மற்ற மகிழ்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ ஜாதகம் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம பிறந்துட்டோம். இப்போ நம்ம எல்லா கர்மா அனுபவிக்க தான் போகிறோம். அது எதையும் மாற்ற முடியாது அப்படிங்கிற சூட்சமத்துக்காக நம்ம அந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். அதை தாண்டி ஏன் பார்க்கணுங்கிறது பார்த்துக்கிறோங்க. இப்போ இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு நேரம் வருதுப்பா, உனக்கு இந்த ஒரு கண்டம் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முன்கூட்டியே அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லிட்டார் அப்படின்னா, நம்ம அந்த 2 வருஷத்தில் எதெல்லாம் நம்ம முக்கியமான முடிவு எடுக்க போகிறோமோ அதெல்லாம் அந்த 2 வருஷம் தள்ளி வச்சு எச்சரிக்கையாக இருக்க நல்லது. ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஸ்பீடாக போயிட்டுருக்கீங்க, ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொன்னால், நீங்கள் ஓகே அந்த இடத்துக்கிட்ட இத்தனை கிலோமீட்டரில் பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக போவீங்க. சப்போஸ் இல்லை, நம்ம அது நம்ம 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 அது நமக்கு தெரியாத விஷயம், நம்ம அந்த தெரியாத ரோடாக இருக்குது, ஸோ இப்போ அந்த இடத்த நம்ம பயணிக்கிறோம், இல்லை அந்த விஷயத்தை நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா, பேஷண்ட் அந்த இடத்துல போய் விழுந்ததுக்கப்புறம் நம்ம எந்திரிச்சு போகும்போது அப்போ அதோட வலி எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஜோதிடத்தில் ஒரு விஷயத்துக்கு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 100% தவிர்க்கலாம். அதை பெருசாக வர்றது சின்னதாக போகும். பட் அதை தாண்டி அதுக்குள்ளே ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதான் வாழ்வியல் பரிகாரமாக நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களாக நம்மளோட மனிதர்கள் நம்ம இந்த பூமியில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சார்ந்த ஒரு சில நன்மைகள் அவங்கள மாதிரி, அதாவது அந்த நவக்கிரகங்கள் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில நன்மைகள் செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஜோதிடத்தில் அந்த சூட்சமங்கள் மூலியம் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அதை ஒரு ஜாதகத்துலையும் எப்படி இருக்குது, எந்த தசாபத்தி போகுது, அதில் அது அவயோகியா இல்லை நமக்கு நல்லது பண்ண போகிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அது சார்ந்த விஷயத்தில் பரிகாரங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக நல்ல கோயில் பரிகாரம் கிடையாது, வாழ்வியல் பரிகாரம் தான். அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தினம் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து எல்லாமே பரிகாரத்தில் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக அந்த ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வாழ்வியலில் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் இந்த பயணிக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் உங்களுக்கு நல்லபடியாக உதவும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.